கோவை மதுக்கரை நகராட்சி பகுதிகளில் செயல்பட்டு வந்த ஏசிசி நிறுவனத்தின் பழைய நிர்வாகத்தினர் தங்கள் தொழிற்சாலைகளில் இருந்து வரும் மாசுகளால் மக்கள் பாதிக்காமல் இருக்க தொழிற்சாலை குடியிருப்பு பகுதிகளில் அருகில் உள்ள அரசு புறம்போக்கு நிலங்களில் ஏராளமான மரங்களை பல ஆண்டுகளாக நட்டு பராமரித்து வந்தனர். இந்நிலையில் நிலங்களை விலைக்கு வாங்கிய ரியல் எஸ்டேட் நிறுவனத்தினர் அரசு புறம்போக்கு நிலத்தில் இருந்த அரச மரம், வேப்பமரம் உள்ளிட்ட சுமார் 50 முதல் 200 வருடங்களுக்கு மேல் பழமையான மரங்களை அனுமதியின்றி வெட்டி அப்புறப்படுத்தி வருகின்றனர். இது குறித்து மக்கள் பசுமை இயக்கத்திற்கு தகவல் வந்ததையொட்டி நிறுவன தலைவர் இயற்கை போராளி நாஞ்சில் மனோகரன் அவர்களின் ஆலோசனைப்படி கோவை மாவட்ட ஆட்சியரை திங்கட்கிழமை 29/7/2024 குறைதீர்க்கும் மனு நாளில் நேரில் சந்தித்து மக்கள் பசுமை இயக்கத்தின் மாவட்ட தலைவர் முருகேசன் தலைமையில் மாவட்ட நிர்வாகிகளுடன் அனுமதியின்றி வெட்டப்படும் மரங்களை தடை செய்ய கோரி மனு அளிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியரின் மேல் நடவடிக்கை பற்றி தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்று மாவட்ட தலைவர் முருகேசன் கருத்து தெரிவித்துள்ளார்.